உறவுகளும் சார்புகளும் சார்புகளின் மதிப்பு காணல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எவாலுவேட் தி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். 10வது வினா. அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் xக்கான உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. a மற்றும் b ஐ காண்க. முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க. கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கை நல்லா கவனிச்சிட்டீங்க. இப்ப டேபிளை பாருங்க. முன்னங்கைகளின் நீளம் சென்டிமீட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு x 35, 45, 50, 55. உயரம் அங்குலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு y 56, 65, 69.5, 74. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னங்கைகளின் நீளத்தை சொல்லும்போது சென்டிமீட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு, உயரத்தை சொல்லும்போது அங்குலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்பவும் மாற்றக்கூடாது. மாற்றினா நம்ம கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், அம்புக்குறி படம் வரைதல், மதிப்பு காணல், விடை பகிர்தல். இதுதான் ப்ரொசீஜர். முதல் சப்டிவிஷன், இந்த உறவு சார்பாகுமா? இதை ஆராயணும். 35க்கு 56 கனெக்டட், 45க்கு 65 கனெக்டட், 50க்கு 69.5 கனெக்டட், 55க்கு 74 கனெக்டட். இது ஆரோ டயக்ராம்ல இது எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கு. இது ஒரு சார்பு தான். ஏன்னா இதுல 1 to 1 இருக்கு. எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் நிழல் உரு உள்ளது. எல்லா ப்ரீ இமேஜுக்கும் இமேஜ் இருக்கு. அப்படின்னா இது ஒரு சார்பு தான். இரண்டாவது சப்டிவிஷன், a மற்றும் b ஐ காண்க. அட்டவணையிலிருந்து x = 35, y = 56. y = ax + b எப்படி எழுதுவீங்க? y இருக்க இடத்துல 56 போடுங்க, x இருக்க இடத்துல 35 போடுங்க. 56 = 35a + b. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்தா என்ன வரும்? y இன் மதிப்பு இப்போ 65, x இன் மதிப்பு 45. சப்ஸ்டியூட் பண்ணா 65 = 45a + b. சமன்பாடு 1, சமன்பாடு 2. 2 மற்றும் 1 கழிக்க. கழிச்சிட்டா b கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டா மிச்சம் என்ன இருக்கு? 45a - 35a 10a கிடைச்சிடும். அதே நேரம் வலது பக்கத்துல 65 - 56 9 கிடைச்சிடும். ஸோ 10a = 9. அப்ப a இன் மதிப்பு என்ன? 9/10. a மதிப்பு 9/10னா அதை டெசிமல் எழுதுங்க, 0.9. a இன் மதிப்பை சமன்பாடு 1ல பிரதியிடுங்க. 56 = 35a + b. ஏல 0.9 போடுங்க. 35 × 0.9 பெருக்கிட்டா 31.5. b தான் வேணும். 31.5 இடது பக்கம் அனுப்புங்க, மைனஸ்ல வரும். ஸோ b = 56 - 31.5 24.5. இதுதான் b இன் மதிப்பு. ஸோ y = 0.9x + 24.5. இது சார்பாக கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூணாவது சப்டிவிஷன், முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் நபரின் உயரத்தை காண்க. எக்ஸின் மதிப்பு 40ன்னு கொடுத்துட்டாங்க. நாம ஒய்யை கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட மதிப்பு x = 40 சென்டிமீட்டர் மற்றும்
ரெண்டாவது சப்டிவிஷனில் ஏபியின் மதிப்புகளையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாம் ஒய்யில் பிரதியிடுறோம். ஆக்சுவலாக ஒய்க்கு ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9x. இதில் எக்ஸ் மதிப்பை மட்டும் பிரதியிடுங்க. 40 பிரதியிடுங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு 40 ப்ளஸ் 24.5. 0.9 இன்ட்டு 40 பெருக்கிட்டோம்னா 36 ப்ளஸ் 24.5. ரெண்டையும் கூட்டிட்டா 60.5. இதுதான் அந்த நபரினுடைய உயரம். y is equal to 60.5 அங்குலம். உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க. இப்ப கொடுக்கப்பட்ட மதிப்பு என்ன? y கொடுத்துட்டாங்க 53.3. ஏபி மதிப்புகள் ஆல்ரெடி தெரியும். y is equal to 0.9x plus 24.5 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அதுல y மதிப்பை பிரதியிடுங்க. 53.3. இப்ப x தான் நமக்கு தேவை. ஸோ 0.9x வச்சுக்கிட்டு 24.5 இடது பக்கம் அனுப்புங்க, மைனஸ்ல போயிடும். ஸோ 0.9x இஸ் ஈக்குவல் டு 53.3 மைனஸ் 24.5. இது ரெண்டையும் கழிச்சு எழுதிட்டா 28.8. இது 0.9xக்கு ஈக்குவலா இருக்கு. 0.9 வலது பக்கம் அனுப்பும்போது அது வகுத்தலுக்கு போகும். ஸோ 28.8 டிவைடட் பை 0.9 மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கிட்டா 288/9 ஆயிரும். வகுத்துருங்க. வகுத்துட்டா கிடைக்கிறது 32. ஸோ எக்ஸின் மதிப்பு 32 சென்டிமீட்டர். ஒரு நபரினுடைய உயரம் 53.3 அங்குலமாக இருந்தால் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் 32 சென்டிமீட்டராக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?